ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு ஜாவாவில் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள் டாபிக் தான் அது. நம்ம ஆல்ரெடி வேரியபிள்ஸ் எல்லாம் பார்த்தோம், டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னெலாம் பார்த்தாச்சு. இதில் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம சம் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும். அதாவது சிம்பிளாக பேசிக்காக பண்ணுற ஆடு, சப்ராக்ஷன், கிரேட்டர் தென், லெஸ் தென், இந்த மாதிரி எல்லாம் சில ரொம்ப பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆப்ரேட்டர்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ், ஓகே, கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர்ஸ், இல்லைன்னா டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷ்னல் ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஒரே ப்ரோக்ராமில் நம்ம சிம்பிளாக போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இன்டீஜரில் ஏ, பி, சி இன்டீஜர் டைப். ஏன்னா ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்பரில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஆல்ஃபாபெட்டில் போய் கிரேட்டர் தென், லெஸ் தென்லாம் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஸோ நம்பரில் தான் பண்ண முடியும். இன்டீஜராக போட்டிருக்கோம். ஏ ஈக்குவல் டு 200, பி வந்து 10, அப்புறம் சி. ஸோ இந்த மாதிரி 3 வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டேட்டா டைப் பார்த்திங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம system.out.printlnல அடிஷன்னாலே நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஏ ப்ளஸ் பி. ஓகே, ஏ வந்து 200, பி வந்து 10. ஓகே, அப்போ 210 அப்படின்னு நமக்கு பிரிண்டில் வரணும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஏ மைனஸ் பி. ஸோ ஏலேருந்து மைனஸ் பி. இப்போ 200 மைனஸ் 10, ஓகே, 190. அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் டிவிஷன், அப்புறம் மாடுலஸ். ஸோ இந்த மாதிரி போடுறது இதெல்லாம் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி வரும். ஆர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பைப் சிம்பிள் மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ நான் அது அவுட்புட்டில் காட்டுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷனுங்கும்போது இங்கே 2 ஆப்ரேட்டர். அதாவது எப்படின்னா கமெண்ட் லைனில் சொல்கிறேன். கொஷின் மார்க், ஓகே, கொஷின் மார்க், அப்புறம் கோலன். இதான் வந்து கண்டிஷ்னல் இல்லைன்னா டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த கொஷின் மார்க்குக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிஷனை கொடுத்துடணும். அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஏ கிரேட்டர் தென் பி, அதாவது பியை விட ஏ பெருசா அப்படின்னு ஒரு கண்டிஷன் நான் செக் பண்ணுறேன். இந்த கொஷின் மார்க்குக்கு அப்புறம் அந்த கோலன் வருது இல்லையா? இந்த கோலனுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் 2 பார்ட்டாக நம்ம பிரித்து கொடுக்கலாம். இந்த கோலனுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன், அதாவது பியை விட ஏ பெருசு கிரேட்டர் அப்படின்னா அப்போ ஏயை பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா பிஏ பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலி நம்ம இங்கே போட்டிருக்கோம் ஏ வந்து 200, பி 10 தான் போட்டிருக்கோம். ஸோ ஏ தான் பெருசு. நமக்கு டிஸ்பிளேயில் என்ன வரணும், இங்கே ஏ தான் நமக்கு பிரிண்ட் ஆகி வரணும். ஓகே, சரி பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா ரிலேஷ்னல் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல், நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸ் தென், இதெல்லாம் வந்து ரிலேஷ்னல் ஆப்ரேட்டர். ஸோ ஈக்குவல் அப்படிங்கும்போது டபுள் ஈக்குவல் போடணும். ஓகே, சிங்கிள் ஈக்குவல் போடக்கூடாது. சிங்கிள் ஈக்குவல் போட்டால் அதை இங்கேயே போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரே ஒரு தடவை ஈக்குவல் போட்டால் அதுக்கு பேர் அசைன். அதாவது ரைட் சைடு உள்ளதுக்கான ப்ராசஸ் நடந்து அது லெஃப்ட் சைடு அசைன் ஆகிக்கும். ஓகே, ஸோ ஈக்குவலாக 2 நம்பர் ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம 2 டைம் ஈக்குவல் போடணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலாமேட்ரி சிம்பிளையும் ஈக்குவலையும் போட்டோம்னா என்ன அர்த்தம், நாட் ஈக்குவலாக அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். அடுத்து கிரேட்டர் தென், அப்புறம் லெஸ் தென். ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டு செக் பண்ண போகிறோம். ஆப்ரேட்டர்ஸுங்கிற கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே நேமில் நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கமெண்ட் ப்ராம்ப்ட் போகணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர், ஓகே, ஆப்ரேட்டர்ஸ் டாட் ஜாவா. ஸோ எரர் இல்லை,
சிஎல்எஸ் கொடுத்துக்கிறேன். சிஎல்எஸ்னு கொடுத்தோம்னா கிளியர் ஸ்க்ரீன் வந்து கிளியர் ஆகும். இப்போ என்ன பண்ணுறோம், ரன் பண்ண போகிறோம். ஆப்ரேட்டர்ஸ், ஓகே, ஓகே ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடிஷன் ஆட் பண்ணி வந்திருக்கு, சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் மாடுலஸ், ஓகே, பிட்வைஸ் அண்டு, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா பிட்வைஸ் ஆர் போட்டிருந்தோம். அப்புறம் கிரேட்டர் நம்பர் வந்து 200 தான் இல்லையா, ஸோ 200 பிரிண்ட் ஆகிருக்கு. அப்புறம் ஈக்குவலாக செக் பண்ணியிருக்கோம், ஈக்குவல் இல்லை, ஸோ ஃபால்ஸு. நாட் ஈக்குவல்னா ஓகே ட்ரூ. கிரேட்டர் தென் ட்ரூ அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது எது, ஏ வந்து கிரேட்டர், ஓகே, லெஸ் தென்னும் போது ஃபால்ஸ், ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஸோ என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே இன்றைக்கி ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸு அடுத்த டாபிக் பார்ப்போம்.